ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வு 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ புக்கெலாம் வந்து மாற்றிருக்காங்க. ஐ மீன் ஒரு சில லெசன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் மாடல் கொஷின் பேப்பராக அப்லோட் பண்ணியிருப்பாங்க யாராக இருந்தாலும். ஸோ அதில் லாஸ்ட் இயரில் வந்து வேறு கொஷின்ஸ், இந்த வருஷம் நிறையா புது கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், என்னென்ன கொஷின்லாம் கேட்குறாங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு மாவட்டத்தில் ஆல்ரெடி இந்த வருஷம் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ இதே மாதிரி இன்னும் 2-3 கொஷின் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த கொஷின் பேப்பர்லாம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு அந்த கொஷின் பேப்பரையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் 10th ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி சப்ஜெக்ட்டில் 90 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுக்கணும். ஸோ பப்ளிக் எக்ஸாமில். ஸோ அதுதான் நம்மளுடைய மோட்டோ. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம கல்வி மினி சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதே மாதிரி ஆல் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், கொஷின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கல்வி மினி 2.0ங்கிற ஒரு சேனல் லிங்க் இருக்கும். நம்மளோட இன்னொரு சேனல் தான். அதில் உங்களுக்கு நிறைய மாடல் கொஷின் பேப்பர்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே மறக்காமல் அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்வி மினி 2.0 சேனலை. அதுலேயும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஸோ இதில் பாருங்கள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ இந்த மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே, ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே உள்ள கொஷின்ஸ் தான். ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த நமக்கு உயிர் காற்று, காற்று வரம், ஸோ மரங்களை வெட்டி எறியாமல், ஸோ இந்த கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஈஸி தான். ஸோ அடுத்தது சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை எழுதுக. ஸோ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக ஆட் பண்ணியிருக்க கொஷின். ஸோ அது பார்த்துக்குங்க. அடுத்து மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அடுத்தது பாருங்க, எண்ணு பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக சொல்லியிருக்காங்க. நற்றிசையும் செல்லாத நாடில்லை. ஸோ அடுத்து ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பை பயன்படுத்தி தொடர்பை விவரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. கிளர்ந்த பகுபது உறுப்பிலக்கணம் தருக. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க. தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. ஸோ இது வந்து போன புக்லேயே இருந்துச்சு. ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி புளியங்கன்று ஆழமாக நடுப்புட்டெழுது. இதுபோல் இளம் பயிர் வகையில் 5 பெயர்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ இதுவுமே போன வருஷம் உள்ள கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது அருந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிரிந்தது, பிறவாதது. ஸோ இந்த கொஸ்டினுமே இதுக்கு முன்னாடி இருந்தது தான். இவை அனைத்தையும் யாம் அறிவோம் இக்கூற்றிய அடிக்கோடிட்ட சொற்களை தொழிற்பெயர்களை மாற்றி எழுதுக. ஸோ இதெல்லாம் போன தடவை உள்ளது தான். ஸோ அடுத்து மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க. அடுத்து பத்தி வினா கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அன்னை மொழி என தொடங்கும் பாடலும் காட்சியை கன்று கவிஞர் எழுதுதல் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது உங்கள் பகுதிக்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் எழுதுக. ஸோ நூலகம் வசதி வேண்டி ஒரு கடிதம் எழுதணும். ஸோ அது பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்கள் ஒலிக்குறிப்பு சொற்களும். ஸோ புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன என்பதை கதை வகை விளக்குக. ஸோ இதுவுமே போன தடவை உள்ள கொஸ்டின் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாட்டு வளமும் சொற்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக, பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அதாவது கட்டுரை எழுதணும், கொடுத்துருக்க ஹிண்ட்ஸை வச்சு. ஸோ கட்டுரை கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் இந்த வருஷம் நடந்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 வேர்டு என்னென்ன கேட்டிருக்காங்க, ஸோ இதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறேன். இந்த 6 1 வேர்டு இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏவா பியா சியா டியா, செகண்டுக்கு ஏவா பியா சியா டியா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் கரெக்டாக எது இருக்கோ அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைப்பேன். அது மற்ற மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.